Tamil Nadu in freedom struggle yearly against British rule. ஓகே, ஸோ இந்த முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சுதந்திர போராட்டம் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ப்ரீவியஸில் இப்போ தான் நம்மளோட தமிழ்நாடு தமிழகமாக இருந்தது. ப்ரீவியஸாக இருந்தப்போ இது எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இப்படி எல்லா விதமான பகுதிகளும் வந்து ஒரு சேர இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் அப் இல்லாத அளவுக்கு இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லைகளை வந்து அதன் பிறகு தான் வந்து பகிர்ந்தாங்க 1947 அப்புறம். ஸோ ஒவ்வொரு எல்லை பகுதிகளை மீட்கிறதுக்காகவும் பல்வேறு தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணி ஸோ அதில் அவங்களோட உயிர் தியாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கன்னியாகுமரியை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த திருப்பதி தேவஸ்தானம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியதாகும். இப்போ நம்மளோட சென்னையில் இருக்க அந்த ஹார்பர்ஸ், ஏர்போர்ட் இது எல்லாமே ஆந்திர பிரதேசுக்கு போக வேண்டியதாகவும் இருந்த காலகட்டத்தில் போராட்டம் பண்ணி ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னை துறைமுகத்தையும் அந்த சென்னை பகுதிகளை நம்மளோட தமிழகத்தை கூட இணைச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டோட பார்ட்டிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்ட்டிஷன் பண்ணும்போது ஸ்பிளிட் பண்ணும்போது இருந்த விஷயங்கள். ஸோ சொல்லப்போனால் இந்த பக்கம் வரும்போது கேரளா பகுதிகளில் நிறைய பகுதிகளை வந்து தமிழகத்துக்கு சேர வேண்டிய பகுதிகள். இப்போ இப்போவுமே நீங்கள் கேரளா பகுதிகளில் நிறைய இடத்துல போனீங்க அப்படின்னா தமிழ் பேசக்கூடிய மக்கள் இன்றளவுக்குமே நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பாலக்காடு பகுதிகள். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள் நிறையவே ஸ்பிளிட் பண்ணி தான் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்கள் தாண்டி வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த போர்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டுல நம்மளோட இந்தியாவுக்குள்ள காலடி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 1400 கிபி 1400 காலகட்டங்களில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளாக வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கும் தேடுறதுக்கும் அப்படி தேடி வந்தது தான் நம்மளோட இந்திய பகுதிக்கு. ஸோ இந்திய பகுதிகளை அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை சொர்க்க பூமி. ஸோ அதில் வந்து இல்லாத செல்வ வளங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே இருந்த கனிம வளங்களாக இருக்கும், கரிம வளங்களாக இருக்கும். ஸோ வளங்கள் நிறைந்த ஒரு பகுதி, மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாமே நம்மளோட வாஸ்கோ ட காமாவோட குறிப்புகள் எல்லாமே குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே தாண்டி வரும்போது ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர்ல சுதந்திர போராட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய பங்குகள் ஆரம்ப காலத்தில் எப்படி இந்த சுதந்திர போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஜஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங், கதையை கேளுங்க, கதையை கேட்டுக்கிட்டு முக்கியமான கீ பாயிண்ட்ஸை எழுதுங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டென்ட் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் தென் அகைன் நீங்கள் ரிப்பீட்டடிவாக படிக்கும்போது ஸ்டடி பண்ணும்போது அதையும் கவர் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்ம எந்த பாயிண்ட்டையும் தவற விடுறதில்லை. ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லையுமே தெரியுது, உங்களுக்கு தேவையில்லாத பாயிண்ட்டையுமே, அதாவது உங்கள் எக்ஸாமுக்கு தாண்டி ஸோ எலாபரேட்டான விஷயங்களை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லா கான்செப்டையும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா 3 கர்நாடக போராளிகள் பிரெஞ்சுக்காரர்களையும் அவர்களது இந்திய கூட்டாளிகளையும் தோற்கடித்த பிறகு கிழக்கிந்திய நிறுவனம் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவுபடுத்த தொடங்கியது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இதுக்காக இதை முழுசா படிக்கிறேன்னா இந்த 3 கர்நாடக போர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 3 கர்நாடக போர்களை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல் கர்நாடக போர் இதோட இயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1746 ஸ்டார்ட் ஆகி 1748 2 வருஷத்துல இந்த முதல் கர்நாடக போர் நடைபெற்று முடிவுக்கு வருது. ஸோ இதை எதனால இந்த போர் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவை ஆட்சி புரிஞ்ச ஆட்சியாளர்களுக்கிடையே வந்து அங்கங்க ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்ததால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் பிரிட்டானியர்களும் வந்து என்ன பண்றாங்க இதுல வந்து உள்ள தலையிடுறாங்க. ஸோ அப்படி தலையிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் இந்த கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனமாகவும் அதே போல நம்மளோட சவுத் இந்தியாவில் ஒரு ஆளுமை பகுதியை வந்து இந்த முதல் கர்நாடக போர் மூலமாகவும் அவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கர்நாடகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அன்றைய காலகட்டத்தில் நம்மளோட தமிழகத்தையும் ஆந்திராவையும் இணைந்த ஒரு பகுதியாக தான் இருந்தது. டிஎன்இயும் அதாவது தமிழ்நாடையும் ஆந்திர பிரதேசம் இணைந்த ஒரு பகுதியாக தான் இந்த கர்நாடகம் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த 3 போர்லையுமே யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் வெற்றிகள் கிடைச்சிருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரெஞ்சு கம்பெனியும் பிரிட்டானிய கம்பெனி தென் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முகலாய பேரரசு கூட, ஹைதராபாத் நிஜாம் கூட, தென் ஆற்காடு நவாப், வங்காள நவாப் இவங்க எல்லாரும் கூடயும் வந்து போராட்டங்கள் நடந்திருக்கும், போர்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த முதலாம் கர்நாடக போர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 1746 ஸ்டார்ட் ஆகி 1748 முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஆற்காடு நவாப், ஹைதராபாத் நிஜாம் இந்த மாதிரியான இந்திய ஆட்சியாளர்களுக்கு இடையில வந்து ஒரு மோதல் வந்து ஏற்படுது. ஸோ இந்த மோதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட கிழக்கிந்திய கம்பெனி குறுக்க நுழைஞ்சு அவங்களோட வேலையை வந்து இப்போதான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் வரும்போது இந்த கர்நாடக பகுதியை வந்து யார் ஆண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகலாய பேரரசு. முகலாயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட பேரரசு வந்து ஒவ்வொரு இடமா வந்து அவங்களுக்குள்ள கலவரங்கள், போர்கள் மூலம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட போர் திறமையும் அவங்களோட
வல்லரசையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்களோட பகுதிகள் சுருங்குது. அவங்களோட போர் திறமைகள், போர் வீரர்கள் எல்லாமே குறைய குறைய என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு வலுவிழந்த ஒரு அரசாங்கமா மாறுறாங்க. தென் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கர்நாடக பகுதி வந்து இவங்களோட வலுவிழச்சி காரணமா ஒரு சுதந்திர பகுதியா மாற ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த முகலாயர்கள் பீரியடுக்கு அப்புறம் சுதந்திரமா செயல்பட்ட இடத்த வந்து யார் ஆட்சி புரிகிறார் அப்படின்னா நம்மளோட ஹைதராபாத் நிசாம் அப்படிங்கிறவர் தான் அவர் இங்க ஆட்சி புரிகிறாரு. ஸோ அவர் வந்து பேரளவில் தான் ஒரு மன்னராக செயல்படுறாரு. சரிங்களா? ஸோ இதுல வரும்போது என்ன அப்படின்னா இவர் பெயரளவில் நிசாம் இருந்தாலுமே உண்மையான ஆட்சியாளராக வந்து யார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவாப் தோஸ்த் அலி அப்படிங்கிறவர் தான் உண்மையான ஆட்சியாளராக இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் இறந்துடுறாரு. ஸோ இவரோட இறப்புக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கு இடையில போர் போகுது. ஸோ இந்த நிசாமோட மருமகனான சந்தா சாஹிப்புக்கும் அன்றையோட ஆற்காடு நவாபா இருந்த அன்வருதீன் முகமதுக்கும் இவங்க 2 பேருக்கு இடையே யார் வந்து கர்நாடகாவை அரசாட்சி புரியுது அப்படிங்கிற ஒரு சண்டை வந்து பெருசா வளருது. ஸோ இந்த சண்டையில வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சந்தா சாஹிப்புக்கு ஆதரவா நம்மளோட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஸோ ஈஸ்ட் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சந்தா சாஹிப்புக்கு ஆதரவா களமிறங்குறாங்க. அன்வருதீன் முகமதுக்கு ஆதரவா பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனி ஆதரவு புரியுறாங்க. ஓகே. ஸோ இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஏன் இங்க வந்து இவங்க பிரெஞ்சு கம்பெனி பிரிட்டன் கம்பெனி இங்க வந்து போர் புரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஐரோப்பியாவில் இதே போல ஒரு வாரிசு உரிமைக்காக அவங்க 2 பேரும் அங்க சண்டை போட்டிருப்பாங்க. அதோட கான்செப்டாக இவங்க வந்து இங்க 2 பேரும் அதை காரணம் காட்டி சண்டை போட்டிருப்பாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா ஆற்காடு நவாபோட படைகளை 1746 மதராஸ் பிரச்சனையில மதராஸ் அப்படிங்கிற ஏரியா இருக்குல்ல நம்மளோட சென்னை பகுதி மதராஸ் மாகாணத்துல பிரிட்டிஷர்கள் வந்து தோக்கடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க 1748. இந்த போர் வந்து கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் பேர் தான் ஐக்ஸ்லா-ஷஃபேல். 1748 ஐக்ஸ்லா-ஷஃபேல் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுல வந்து பிரெஞ்சு சந்தா சாஹிப் சார்பாக போரிட்ட நம்மளோட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இதுல ஜெயிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா இவங்க 2 பேரும் வந்து போர் நிறுத்தம் மற்ற காரணங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் இந்த 1748 நடந்த ஐக்ஸ்லா-ஷஃபேல் ஒப்பந்தம். ஸோ தென் 1749 அன்வருதீன் வந்து இறக்குறாரு. ஆஃப்டர் தட் இரண்டாம் கர்நாடக போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இரண்டாம் கர்நாடக போரோட பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1749 to 54. ஸோ இதுவுமே அதே வாரிசுரிமை பிரச்சனைக்காக போராட்டம் நடக்குது. அவரோட மகனும் அதாவது இதுல வந்து ஹைதராபாத் நிசாம் வந்து நிசாம் உல் முல்க் அப்படிங்கிறவர் வந்து இதுல போர்ல இறக்குறாரு. அதே இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட பையனும் அவரோட பேரனும் இதுல வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றாரு அப்படின்னா சந்தா சாஹிப் வந்து ஆற்காடோட நவாப்பா மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட நிசாம் உல் ஹைதராபாத் நிசாம் இறக்குறாரு இல்லையா? ஸோ அவரோட பேரனுக்கு இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆதரவு கொடுக்குது. ஸோ ஆல்ரெடி சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போர் வந்து 2 பேருக்கு இடையில வந்து நடக்குது. ஸோ இந்த போர்ல தான் நம்மளோட அன்வருதீன் வந்து கொல்லப்படுற போர்ல 1749. ஸோ இப்போ இவங்களை சாவடிச்சதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட அந்த நிஜாமோட பேரனான முசாஃபர் ஜங் என்ன பண்றாருன்னா நம்மளோட கர்நாடகத்துக்கு அரசரா மாறுறாரு. அதே போல நம்மளோட சந்தா சாஹிப் நவாப்பா மாறுறாரு. அகைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த போர் போய்கிட்டே இருக்கு. 1751
இந்த ஃபேமஸ் தளபதி என்ன பண்றாருன்னா நம்மளோட ராபர்ட் கிளைவ் ஆற்காடை வந்து கைப்பற்றுறாரு. இதனால தான் இவருக்கு வந்து ஆற்காடு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் இல்லையா இவருக்கு. ஸோ அந்த நேம் வந்து இந்த 1751 ஆற்காடை கைப்பற்றுறது மூலமா அவருக்கு இந்த ஒரு பட்டம் வருது. ஸோ இந்த இரண்டாம் போர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவங்களோட பலத்தை வந்து பலவீனமா மாறுது. பிரிட்டானியா கிழக்கிந்திய கம்பெனி அவங்களோட வலிமையை வந்து ஏத்துறாங்க. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல 1754 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தோட பேரு தான் பாண்டிச்சேரி ஒப்பந்தம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாண்டிச்சேரி ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் இரு தரப்பிடையே அமைதி நிலவனத்துக்கு அடுத்தது மூன்றாம் கர்நாடக போர் வருது. ஸோ இந்த மூன்றாவது கர்நாடக போரோட பீரியட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1758 to 63. ஸோ இந்த போர் தான் ஆங்கில மைசூர் போர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க 1760 வந்தவாசி போர்ல வெற்றி பெறாங்க. 1760 வந்தவாசி போர். அதே போல காரைக்காலை கைப்பற்றாங்க. அதே போல 1761 பாண்டிச்சேரி செஞ்சி கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஸோ இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியா மறுபடியும் கைப்பற்றி கடைசியா வந்து இந்த 1763 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எங்க கையெழுத்தாகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாரிஸ்ல வந்து கையெழுத்தாகுது. ஏன் பாரிஸ்ல கையெழுத்தாகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஆல்ரெடி ஐரோப்பாவில் ஒரு வாரிசு போர் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7.5 வருஷமா இந்த வாரிசு உரிமை போர் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வாரிசு உரிமை போரும் இந்த போரையும் வந்து முடிவுக்கு கொண்டு வர விதமா பாரிஸ்ல இந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் விளைவா இந்த ஒரு கர்நாடக போர் முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ 3 கர்நாடக போர். இந்த 3ஆம் கர்நாடக போர்ல தான் நம்மளோட திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பாரு. சரி, 4ஆம் கர்நாடக போர். இந்த 3 கர்நாடக போர் டேட்டா குறிச்சு வச்சுக்கோங்க. அதே போல இதோட ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா. ஸோ முதல் கர்நாடக போர்ல ஐஸ்லா ஷஃபேல் ஒப்பந்தம், 2வது பாண்டிச்சேரி, 3வது பாரிஸ். இதன் அடுத்ததா 4வது போரா மறுபடியும் ஆங்கில மைசூர் போர் ஓபன் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா வருஷம் 1798 இருந்து 1799 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த போர்ல நம்மளோட திப்பு சுல்தான் போர்ல இறக்குறாரு. ஸோ அதே போல நம்மளோட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மைசூர் ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க. இந்த திப்பு சுல்தானோட இளைய பையனான பதே அலி அப்படிங்கிறவரை நாடு கடத்துறாங்க. ஸோ அதே போல இவங்க பிரிட்டிஷ்காரங்களால ஆட்சி புரிய முடியாது அப்படின்றதால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ராஜ்யத்தை உடையார்களோட அரச குலத்துக்கு கீழே இதை கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ இந்த போருக்கு முடிவுல மைசூர் ராஜ்யத்தோட பழைய பகுதிகளாக இருந்த கோயம்புத்தூர் மாவட்டம், கன்னடத்தோட மாவட்டம், தெற்கு கன்னடம், ஸோ இந்த சென்னை மாகாணத்தை கூட மொத்தமா என்ன பண்றாங்கன்னா இணைச்சு மதராஸ் மாகாணத்தை பெருசா வளர்க்குறாங்க. ஸோ இதுல ஹைதராபாத் நிசாம், பேஷ்வாக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா திப்பு சுல்தான் கிட்ட அவங்களோட பகுதிகளை நிறைய இழந்திருப்பாங்க. ஸோ இந்த 4வது போர்ல திப்பு சுல்தான் இறந்ததோட காரணமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த பகுதிகளை இழந்தாங்களோ அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே மீட்டு அவங்களோட பகுதி கூட இணைச்சிருப்பாங்க. இதுதான் இந்த கர்நாடக போர். ஸோ இந்த போர்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட அந்த கிழக்கிந்திய கம்பெனி மிகப்பெரிய வலுவான கம்பெனியா மாறுது. ஸோ அந்த கம்பெனி என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளா தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு வர அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்ததா திருநெல்வேலி பகுதிக்கு வராங்க. ஸோ இந்த திருநெல்வேலி பகுதியில வரும்போது பகுதிகளை பாளையங்களா பிரிக்கிறாங்க. ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா முன்னாடி வந்து ப்ரீவியஸ் டைம்ல நம்மளோட தமிழக பகுதிகள் இருக்க எல்லா பகுதிகளுமே வந்து பாளையங்களா பிரிச்சு அந்தந்த பாளையங்களுக்கு ஒரு தலைவரை போடுறாங்க. ஸோ அந்த தலைவரை போடும்போது அவங்களோட அத்தியாய பணி என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை கப்பம் கட்டணும். அதே போல இன்கேஸ் இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், இல்லை ஏதாவது ஒரு ராணுவமோ இல்லை ஏதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல ஆட்களை வந்து இவங்க சப்ளை பண்ணணும். ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பாளையங்களை பிரிச்சு அதுக்கு வந்து ஒவ்வொரு தலைவர்களை போடுறாங்க. ஸோ அவங்களோட பேரு தான் பாளையக்காரர்கள். ஸோ இந்த பாளையக்காரர்களை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாளையக்காரர்களை
போலிகார் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா போலிகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. வாய்ஸ் சார் இது கிளாஸ் வந்து தெளிவாக தான் இருக்கு. மற்றவங்க யாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இன்டர்நெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. இனி அதர்ஸ் வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதா? ஓகே, ஸோ உங்களோட இன்டர்நெட்டை செக் பண்ணுங்க. ஸோ இவங்களோட ஆதிக்கம் வந்து கர்நாடக பகுதியில் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்ததான் நம்ம வந்து அவங்களோட பகுதிகளை விரிவாக்கம் பண்றதுக்காக ஒவ்வொரு பகுதிகளா ஆதிக்கம் செலுத்த வராங்க. ஸோ அப்படி வரும்போது தான் இந்த திருநெல்வேலி பகுதியில் இருக்க நெற்கட்டும் சேவலை பிடிக்க வராங்க. ஸோ அங்கிருந்து பூலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு கிளர்ச்சியோட ஒரு முக்கியமான பகுதி. என்னதான் வந்து நம்ம கர்நாடக போர்கள் இப்படி ஒவ்வொரு பகுதிகளுமே நடந்திருந்தாலுமே இந்த பூலித்தேவருக்கு அகேன்ஸ்டா, பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா எழுந்த ஒரு கிளர்ச்சி தான் இன்றளவுக்கும் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சியா கருதப்படுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே நம்மளோட ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டா ஒன்று சேர்ந்து போராடி இருப்பாங்க. ஸோ இதுல பாளையம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாளையம் அப்படிங்கிற பேருக்கு ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கிற ஒரு பேர். பாளையம் அப்படின்னா இராணுவ பகுதி, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஒரு ராணுவ முகாம். ஆல்ரெடி சொன்ன இல்லையா? ஸோ இவங்களுக்கு தேவையான ஆர்மிக்கு தேவையான பீப்பிள் எல்லாரையும் இவங்க சப்ளை பண்றதால இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து இருக்க மக்களை போர் முறைக்கு கையாளுறதுக்கு ஏற்ற மாதிரி துப்பாக்கிகள் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறதுக்கு இவங்க பழகிட்டு வராங்க இந்த இடத்துல. இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட தூய தமிழ்ல வந்து ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்க ஒரு குறுநில அரசன் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற பொருளுக்கு சரி அப்படிங்கிற பெயருக்கு வந்து பொருள் நம்மளோட தமிழ்ல. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேய கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்ட வேண்டி இருந்தது. ஸோ இதை என்ன பண்றாங்கன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியன் டெரிட்டரியல் அகேன்ஸ்டா வந்து யார் ஃபர்ஸ்ட் வார ஸ்டார்ட் பண்றாருன்னா பூலித்தேவர். பூலித்தேவரோட ஆட்சி பகுதி நெற்கட்டும் சேவல். இது எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி ரீஜியன். ஸோ இவரை ஃபாலோ பண்ணி வேலுநாச்சியார் வந்திருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியார் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா அவரோட கணவரை கொன்னதால இவங்க வந்திருப்பாங்க. முத்துவடுகநாதரை கொண்டு இருப்பாங்க. ஸோ அதை பழி தீர்க்கும் விதமாகவும் அவங்களோட நாட்டை அகைன் கைப்பற்றணுங்கிற ஒரு ரீசனுக்காகவும் வேலுநாச்சியார் வந்திருப்பாங்க. தென் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்ததா மருது சகோதரர்கள், தென் ஃபைனல் ஒன் தீரன் சின்னமலை. ஸோ இந்த பாளையக்காரர்கள் முறை இருக்கு இல்லையா? இந்த பாளையக்காரர்கள் முறையை ஆக்சுவலாக யார் அறிமுகப்படுத்திருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1526 மதுரையை ஆட்சி புரிஞ்ச விஸ்வநாதன் நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. மொத்தமா இதுல எத்தனை சொல்றாங்க அப்படின்னா 72 பாளையங்கள் இருந்ததா குறிப்பிடுறாங்க. 72 பாளையங்கள் அந்த காலத்திலே இருந்ததா குறிப்பிடுறாங்க. ஸோ என்னதான் வந்து இவங்க ஒரு பேரரசுக்கு கீழே இருந்தாலுமே அந்தந்த பகுதிகளுக்கு மன்னராக இருக்கக்கூடியவங்க, அந்தந்த பகுதிகளுக்கு பாளையக்காரராக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க சொல்றதுதான் ரூல். ஸோ அங்கே வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா வரி வசூலிக்கிறதும் அவங்களோட தலையாய கடமை. அதே போல நிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிலங்களை நிர்வகிக்கிறதும் அவங்களோட தான். அங்கே நடக்கிற பிரச்சனைகளை வழக்குகளை விசாரிக்கிறதும் அவங்க தான். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதும் அவங்க தான். ஸோ ஒரு கோர்ட்டா செயல்படுறாங்க. அதே போல ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் பகுதியாகவும் ஸோ டாக்ஸ் வசூல் பண்ற ஒரு பகுதியாகவும் இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு பணிபுரிகிறாங்க. இந்த நாயக்கர் காலங்களில் அறிமுகப்படுத்தினதால நாயக்கர்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்த பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட பகுதிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய பேருதவி புரிஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன இல்லையா இந்த 1529 மதுரை நாயக்கரோட ஆட்சியாளராக இருந்த விஸ்வநாத நாயக்கரால் இந்த பாளையக்காரர்கள் முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ 72 பாளையங்கள் இருந்ததா சொல்றாங்க. அதே போல அவங்களோட முக்கியமான வேலை வந்து வருவாயை வசூலிக்கிறது, நாட்டை நிலத்தை நிர்வகிக்கிறது, சச்சரவுகளை தீர்க்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட வேலைகள் தான் அவங்களோட முக்கியமான வேலைகளா இருந்தது. ஸோ அதே போல அவங்களோட காவல் காக்கிற இந்த கடமையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா படிக்காவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் தான் இதுலையும். விஸ்வநாத நாயக்காஸ் தான் இதை இன்ட்ரோ பண்றாரு. இயர் வந்து 1529
ஸோ இந்த பாளையங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஈஸ்ட், இன்னொன்று வெஸ்ட். கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்களா பிரிக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமான பாளையங்களா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இது எல்லாமே கிழக்கு பாளையங்களாகவும், ஊதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இது எல்லாமே மேற்கு பாளையங்களாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பாளையங்கள் நிறைய இருந்திருக்கு. ஸோ இதுல முக்கியமான பாளையங்கள் இதுதான். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு பாளையங்கள், ஊதுமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் மேற்கு பாளையங்கள். நோட் பண்ணியாச்சா? சேம் பிளேசஸ் நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ஈஸ்டர்ன் பாளையம். வெஸ்டர்ன் பாளையம் வந்து எதுனா ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, தென் சேத்தூர். ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாளையக்காரர்கள் வந்து ஒரு டாமினேட்டட் பொலிட்டிக்ஸா அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 17th 18th செஞ்சுரியில் 1700 1800 காலகட்டங்களில் பாளையக்காரர்கள் மிகப்பெரிய ஆளுநர்களா அரசியல் தலைவர்களா அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இந்த இந்த ஒரு பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையா ஆரம்பமானது. ஸோ அது வரைக்கும் அமைதியா இருந்த ஒரு பகுதிகள் பிரச்சனை வர காரணம் இந்த வருவாய் வசூல் அதிகாரம் தான். ஸோ இந்த கர்நாடகா போர்ல நம்மளோட ஆற்காடு நவாப் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட செலவுகளை சமாளிக்கிறதுக்காக சில பொருளுதவிகள் வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் அந்த பொருளை வாங்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தெற்கு பகுதிகள் இருக்க தெற்கு பாளையக்காரர்கள் ஸோ அவங்க கிட்ட இருந்து நில வருவாயை வசூலிக்கிறதுக்காக அந்த நிலத்து மீதான வரி வசூல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வரிகளை வசூலிக்கிறதுக்கான அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட மாத்துறாங்க. இந்த கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட மாத்துறது தான் இங்க மிகப்பெரிய திருப்பு முனையாவே அமைது இந்த பாளையக்காரர்களோட புரட்சிக்கு. கிட்டத்தட்ட இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து யார்கிட்ட மாறிடுச்சு, கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறின உடனே அந்தந்த பகுதிகளில் இருந்த பாளையக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளா, ஸோ ஒரு தலைமுறை அப்படிங்கிறது 30 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளா இந்த நிலங்களை வந்து நாங்க தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், நாங்க தான் இதை வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நிலத்துக்கு எங்களுக்கு உரிமையான ஒரு நிலத்தை வந்து நாங்க இதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பாளையக்காரர்கள் வரி கட்ட மறுத்துறாங்க. ஸோ அதுல ஒரு ஆள் தான் நம்மளோட பூலித்தேவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும். ஸோ இதை அரசாங்கத்தை வந்து எதிர்த்ததால என்ன பண்றாங்க அப்படின்னா பாளையக்காரர்களை கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்துறாங்க. அதே போல இவங்க வந்து இந்த கிளர்ச்சியை ஏற்படுத்தினாலதான் நாட்டில் பிரச்சனை உருவாகும், சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா பாளையக்காரர்கள் மேல ஒரு பழி சுமையை செலுத்தி அவங்களை வந்து கைது பண்றதுக்கு அடக்குமுறைகள் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் பார்க்குது. ஸோ இந்த மோதல்னால என்ன வருது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே வந்து என்ன ஆகுது, போர் மூலம் ஆரம்பிக்குது. எதனால போர் வருது அப்படின்னா ஆற்காடு நவாப் வாங்கியிருந்த கடனை அடைக்க முடியாதால அவரோட கண்ட்ரோல்ல இருந்த தெற்கு பாளையக்காரர்கள் எல்லாருமே இவருக்கு கண்ட்ரோலுக்கு கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோலுக்கு மாத்துறாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 தலைமுறைகளை நாங்கள் இந்த பகுதியில் ஆண்டுட்டு வரோம், ஏற்கனவே நான் வந்து வரியை கொடுத்துட்டேன், திரும்ப நீங்க வந்து என்கிட்ட வரியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா கிழக்கிந்திய கம்பெனிக்கு அகைன்ஸ்டா வரியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்க முடியாதால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரையும் கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணி அவங்களை அடக்குமுறை ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனி ட்ரை பண்ணுது. ஸோ அதுவுமே வேலைக்காகல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா கான்ஃபிளிக்ட் உருவாக ஆரம்பிக்குது. நோட் பண்ணியாச்சா? ஸோ இது எல்லாமே பேசிக்கு. ஸோ பாளையக்காரர்கள்லாம் யாரு, எதனால வந்து இந்த பாளையக்காரர்களோட புரட்சி எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்க்க போறது தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுதான் அந்த பாயிண்ட். பாளையக்காரர்களோட புரட்சி இல்ல பாளையக்காரர்களோட கழகம் அப்படின்னு கூட நோட் பண்ணிக்கோங்க. இயர் வந்து 1755 to 1801. 1755 இந்த பாளையக்காரர்களோட கழகம் ஸ்டார்ட் ஆகி 1801 முடியுது. ஸோ இந்த 1801 வந்து ஒரு முக்கியமான வருஷம். ஸோ அங்க வந்து ஒரு திருச்சி பிரகடனம் வந்து வந்திருக்கும். அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க, திருச்சி அறிக்கை. அதுதான் ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கும் இந்த கழகத்துக்கு.
இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறவர் பூலித்தேவரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர்கிட்ட இருந்து தான் இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் நடக்குது அப்படின்னா 1755 ஸ்டார்ட் பண்ணி 1767 வரைக்கும் நடைபெறுது. இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு பூலித்தேவர் வந்து என்ன பண்றாருன்னா வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றதால இவங்க என்ன பண்றாங்கன்னா கர்னல் ஹெரோனையும் ஆற்காடு நவாப்போட தம்பியான மாஃபூஸ் கானையும் திருநெல்வேலிக்கு அகேன்ஸ்டா ஒரு ராணுவ அமைப்போட போர் தொடுத்து போறாங்க. ஸோ இதுல இந்த பாளையக்காரர்களிடையே பூலித்தேவருக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருந்ததால இந்த பாளையக்காரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் நிறைய பண்றாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா பூலித்தேவர் வந்து அந்த டைம்ல அந்த 1755 இவங்க வராங்க இல்லையா, ஸோ இவங்க அகேன்ஸ்டா இவர் போராடி அந்த போர்ல வந்து வெற்றி பெறாரு. ஸோ இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அதே போல பீரங்கி பொருட்கள் அவங்களுக்கான ஆயுதங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பொருளுதவி அதிகமா செலவானதால என்ன பண்றாங்க அப்படின்னா ஹெரானை வந்து திரும்ப கூப்பிட்டு நம்மளோட கர்னல் ஹெரோன் தானே இவருக்கு தலைமையேற்று போனார் இதுக்கு, ஸோ அவரை திரும்ப கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வேலையில இருந்து ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த போர்ல என்னதான் பூலித்தேவர் ஜெயிச்சிருந்தாலுமே ஆற்காடு நவாப் இருக்கு இல்லையா, நம்மளோட சந்தா சாஹிப், அவர் வந்து இதுல ஒரு முகவரா செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நஃபீகான் கட்டாக் இந்த 3 அதிகாரிகளுமே மதுரையையும் திருநெல்வேலி பகுதிகளையும் பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கான கண்ட்ரோலர்ஸ். ஸோ ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நவாப் கண்ட்ரோல் இருந்தாலுமே நம்மளோட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கம்பெனிக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா இவங்க நம்மளோட பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா பூலித்தேவர் வந்து இந்த போராட்டத்துக்காக எல்லா பாளையக்காரர்களையும் இணைக்கிறாரு. இதுல ஒரு சில பாளையங்கள் மட்டும் இணையல. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ஸோ இந்த 3 பகுதிகளில் இருந்து எந்த பாளையக்காரர்களும் இவருக்கு சப்போர்ட்டா நிற்கல. ஆனா மற்ற பாளையக்காரர்கள் இல்லை, முத்து வடுகநாதர் முதற்கொண்டு எல்லா பாளையக்காரர்களுமே இதுல இணைந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பூலித்தேவருக்கு. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா பூலித்தேவருக்கும் நம்மளோட பிரெஞ்சு கம்பெனிக்கும் போர் மூண்டுட்டே இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ஆள் பலத்தை வந்து சேர்க்கிறாங்க. ஸோ பூலித்தேவர் சைட்ல வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா பாளையக்காரர்களோட கூட்டணி ஏற்படுத்துறாரு இல்லையா, அதே போல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தையும் புதுக்கோட்டையும் ஆட்சி புரிஞ்ச மன்னர்களோட ஆதரவை வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ ராமநாதபுரம் மன்னரும் புதுக்கோட்டை மன்னரும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவு தராங்க. பூலித்தேவர் என்ன பண்றாருன்னா நம்மளோட மைசூர் ஹைதர் அலி இருக்கார் இல்லையா, மைசூர் ஹைதர் அலியையும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆதரவையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை தோக்கடிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த வெறியில இருந்த அவங்களையும் ஸோ நம்மளோட ஹைதர் அலியையும் ஒன்று சேர்க்கிறாரு. ஸோ அந்த டைம்ல ஹைதர் அலி கிட்ட அவர் சப்போர்ட் கேட்ட டைம்ல என்னாச்சு அப்படின்னா மராத்தியருக்கு கூட வந்து இவர் ஹைதர் அலி சப்போர்ட் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே மோதலுக்கு அதிகமாக போனதால அவரால் ராணுவ உதவியோ இல்லை எந்த ஒரு உதவியுமே அந்த டைம்ல பூலித்தேவருக்கு பண்ண முடியாம போகுது. அடுத்ததா களக்காட்டுல சண்டை போடுறாங்க. ஸோ இந்த களக்காட்டுல மாஃபூஸ் கானுக்கு ஆதரவா ஆற்காடு நவாப் வந்து படைகளை அனுப்புறாரு. அதே போல கர்நாடகாவில இருந்து குதிரைப்படையும் காலாட்படையும், ஸோ நம்மளோட குதிரைப்படையும் காலாட்படையும் அவருக்கு சப்போர்ட்டா வராங்க. ஸோ இப்படி என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் 2 பேருமே இதுக்கு போர் புரியுறாங்க. போர் புரியும் போது என்ன பண்றாருன்னா நம்மளோட பூலித்தேவர் மாஃபூஸ் கான போர்ல தோக்கடிக்கிறாரு. ஸோ களக்காடு போர்ல பூலித்தேவர் வெற்றி அடைகிறாரு. கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிக்கப்படுது. மாஃபூஸ் கானோட தலைமையில வந்த படைக்கு வந்து இதுல தோற்கடிக்கிறாங்க. ஸோ இதுல திருவிதாங்கூர் மன்னர் இருக்கார் இல்லையா, திருவிதாங்கூர் மன்னர் வந்து 2000 வீரர்களை வந்து பூலித்தேவரோட படைக்கு வந்து சப்போர்ட்டா அனுப்பியிருப்பாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆதரவா கருதப்படுது இந்த களக்காடு போர்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இந்த களக்காடு போர்ல பூலித்தேவர் ஜெயிச்சதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகுதிகளில் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்திருப்பாங்க இல்லையா பாளையக்காரர்கள் எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்ததால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பெரிய எதிர் சவாலா அமைஞ்சதால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி டைரக்டா இதுல வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ முன்னாடி வந்து நவாப்போட கண்ட்ரோல்ல இருந்தவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தென் இப்போ என்ன ஆகுதுன்னா கிழக்கிந்திய கம்பெனியே டைரக்டா இன்வால்வ் ஆகுறாங்க. திருவிதாங்கூர் மன்னரோட ஃபுல் சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, திருவிதாங்கூர் மன்னர் தான் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த சப்போர்ட்டின் காரணமா 1756 இருந்து
1763 வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த 7 வருஷங்களுக்கு மேல ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறத மட்டும்தான் பூலித்தேவரும் அந்த திருவிதாங்கூர் மன்னரோட படைகளும் வந்து ஒரு தீவிர முயற்சியில இருந்திருக்காங்க. அதை தவிர வேற எந்த வேலையுமே மேக்ஸிமம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1756 இருந்து 1763 வரைக்கும் திருவிதாங்கூர் மன்னரோட சப்போர்ட்டோட திருநெல்வேலி பாளையக்காரர்கள் எல்லாருமே நவாபோட அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி அதுல வந்து மாஃபூஸ் கான் தோக்கடிக்கப்படுறாரு இல்லையா. ஸோ அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்புறாங்க. கம்பெனிக்கு ஆதரவா யூசுப் கான ஆள் அனுப்புறாங்க. ஸோ இவரோட பேர் என்னவா இருந்தது அப்படின்னா இவரோட ஆக்சுவல் உண்மையான பேர் வந்து கான் சாஹிப். இவர் மதமாற்றம் ஆறதுக்கு முன்னாடி இவரோட பேர் வந்து என்னவா இருந்திருக்கு அப்படின்னா மருதநாயகம் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஸோ மருதநாயகமா இருந்தவர் தான் கான் சாஹிப்பா மாறி தென் யூசுப் கானா மாறி இருக்காரு. ஸோ யூசுப் கான் தான் கிழக்கு கம்பெனிக்கு இப்போ தளபதியா நியமிக்கப்படுறாரு. ஸோ இவருக்கு ஆதரவா திருச்சிராப்பள்ளியில இருந்து நம்மளோட திருச்சியில இருந்து பீரங்கி படைகள் வர வரைக்கும் பூலித்தேவரை எதிர்க்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த போருக்காக. ஸோ ஆல்ரெடி அங்க மராட்டியருக்கு சப்போர்ட்டா தானே இவங்க சண்டை போட்டு இருந்தாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அதனால ஹைதர் அலிக்கு அகேன்ஸ்டா மராத்தியர்கள் சண்டை போட்டு இருந்தப்போ அங்க ஆதரவு கொடுத்ததால அவங்களோட பீரங்கி படைகள் 1760 தான் இவருக்கு வந்து ரீச் ஆகுது யூசுப் கானுக்கு. தென் அதுக்கப்புறம் தான் பூலித்தேவர் மீது போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக மட்டுமே யூசுப் கான் போரிடுறாரு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள். இதுல மிகப்பெரிய வெற்றியா 1761 மே 16 பூலித்தேவரோட 3 முக்கியமான கோட்டைகள் யூசுப் கானோட கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ பூலித்தேவர் அந்த இடத்துல தோல்வியை தழுவுறாரு. எந்தெந்த கோட்டைகள்னு நோட் பண்ணிக்கோங்க. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், தென் பனையூர். இந்த 3 கோட்டைகளையுமே அவர் இங்க லாஸ் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இதே சேம் டைம்ல பாண்டிச்சேரியை கைப்பற்றிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல முன்னாடி இருந்த நம்மளோட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அந்த இடத்துல வலுவிழந்ததால பிரெஞ்சுக்காரர்கள் யாருமே வந்து இவங்க பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளவே மோதல்கள் உருவாகுது. இத்தனை நாளா சப்போர்ட் நமக்கு பிரெஞ்சுக்காரர்களோட சப்போர்ட் இருந்துச்சு, அதனால நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம், போர் புரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் யாரும் இல்ல, வேண்டாத நம்ம வந்து உயிர் பலிகள் நிறைய கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் இவங்களுக்குள்ளவே வந்து மோதல்கள் வந்து தனித்தனியா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா இத்தனை வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நம்மளோட திருவிதாங்கூர் மன்னரும் சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பகுதியில் இருந்த மக்கள், இந்த பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பூலித்தேவருக்கு அகைன்ஸ்டா மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தவங்க இந்த பாண்டிச்சேரிய ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினோட விளைவா இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்து நம்மளோட பூலித்தேவருக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்க. ஸோ இதுல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நம்ம யூசுப் கான் வந்து ஓகே இவங்க எல்லாமே அகேன்ஸ்டா மாறிட்டாங்க. தென் என்ன பண்றாங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட யூசுப் கான் கிட்ட சமாதானம் பேச வந்ததால யூசுப் கான் என்ன பண்ணிடுறாருன்னா ஆங்கில கம்பெனி கிட்ட அவங்க தானே இவர் அனுப்புனது. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அவங்க கிட்ட ஒரு தெளிவான முடிவை எதுவுமே சொல்லாம இவரே என்ன பண்ணிடுறாருன்னா தன்னிச்சையா இருந்து இவங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்து இவர் உண்டாக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாரு யூசுப் கான். ஸோ இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இந்த போரை சமாதானமா முடிச்சதால இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா இவர் மேல ஒரு வந்து படியை போடுறாங்க. என்னன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் புரிஞ்சு அந்த பகுதியில கைப்பற்ற போன இடத்துல அந்தந்த பகுதிகளுக்கு போயிட்டு சமாதானம் பேசினதால இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் சுமத்தி 1764 தூக்கில போட்டுறாங்க. யூசுப் கான தூக்கில போட்டுறாங்க. இதனால என்ன ஆகுறாரு அப்படின்னா பூலித்தேவர் அவரோட நாட்டை வந்து இழந்துடுறாரு. தென் அகைன் வந்து என்ன பண்றாருன்னா அதையும் இழந்ததுக்கு அப்புறமும் போர் புரிஞ்சு 1764 நெற்கட்டும் சேவலை மட்டும் அகைன் வந்து
ஓகேவா? ஸோ இதுல போர் ஆரம்பிச்சதுல இருந்து இத்தனை வருஷமா இது பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இப்படி அவரோட கோட்டைகள் எல்லாத்தையுமே அவர் இழந்துட்டு வந்தாலும் அகைன் வந்து போரிட்டு 1764ல நெற்கட்டும் சேவலை அகைன் கைப்பற்றுறாரு. அப்படி கைப்பற்றி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆட்சி புரிகிறாரு. 1767 அகைன் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நெற்கட்டும் சேவல் மேல ஒரு மிகப்பெரிய படையோட வந்து போர் தொடுக்குறாங்க. இதுல கேப்டன் கேம்பல். ஸோ இதுல மூணு பேர் தான் முக்கியமானவங்க பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும். அகைன்ஸ்ட்ல மாஃபூஸ் கான், யூசுப் கான், கேப்டன் கேம்பல். கேப்டன் கேம்பல் 1767ல வராரு. மிகப்பெரிய படையோட வந்ததால பூலித்தேவருக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லாததால அவர் என்ன பண்றாருன்னா வேற வழியே இல்லாம ஓடி போய் ஒளியிறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் பூலித்தேவரோட ஒரு வீழ்ச்சி எங்க அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறாத ஒரு கதையா முடியுது. ஸோ ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சுரங்கப்பாதையில போனதாகவும் பாதாள சுரங்கத்துல போயிட்டு அங்கேயே வந்து உணவு இல்லாம வேற வழி இல்லாம பட்டியலில் கிடந்து இறந்ததா வந்து ஒரு பகுதியில் சொல்றாலும், இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் கேப்டன் கேம்பல் வந்து அவரை முற்றுகையிட்டு சுத்தி வளைச்சு அவரை இது பண்ணும்போது ஒரு கோவிலுக்குள்ள அவர் உள்ள போயிட்டு அங்கிருந்து கதவை மூடிக்கிட்டதாகவும் தென் கதவை ஓப்பன் பண்ணும்போது உள்ள பூலித்தேவர் ஆள் இல்லை அங்கேயே மறைஞ்சிட்டதாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாத அந்த கோவிலுக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும் அந்த சுரங்கப்பாதை வழியா போயிட்டு பூலித்தேவர் கடைசி வரைக்கும் நாட்டு பக்கமே வராம இருந்து அந்த பகுதிகளிலே காடு பகுதிகளிலே வாழ்ந்து காட்டிலேயே இறந்துட்டதாகவும் ஒரு சில கதைகள் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 1767 பூலித்தேவர் வந்து கேப்டன் கேம்பலால தோற்கடிக்கப்பட்டு நாட்டை விட்டு போயிட்டு வெளியில இறந்துடுறாரு. ஸோ இவ்வளவுதான் பூலித்தேவரோட கான்செப்ட். ஸோ இவரோட இந்த பூலித்தேவரோட பாளையக்காரரான பூலித்தேவரோட இந்த புரட்சி தான் அடுத்தடுத்த புரட்சிகளா வெடிக்க ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு பாளையக்காரர்கள்கிட்டயே போயிட்டு சண்டை போடுறாங்க. இதுல ஒண்டி வீரன் இருக்கார் இல்லையா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1767ல கேப்டன் கேம்பெல்லால பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கிறாரு. ஸோ நாடு கடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து உண்மை கிடையாது. அவர் வந்து யாரும் கைது பண்ண கிடையாது. நாடு இழந்த நிலையில தான் கடைசியில் அவர் எப்படி இறந்தாருங்கிற விஷயமே தெரியாத போகுது. ஸோ இந்த ஒண்டி வீரர் இருக்கார் இல்லையா? இவர் தான் பூலித்தேவரோட ராணுவ பிரிவை வந்து வழி நடத்தினாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஆங்கிலேய படைகளோட சண்டை போட்டு பெரிய எல்லாரையும் தலைகளை வெட்டி குவிக்கிற அளவுக்கு ஒரு வலிமை படைத்த ஒண்டி வீரன் வந்து அவங்களோட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட பகுதிகளிலே உள்ள போயிட்டு நிறைய பேர் கூட போரிட்டு தலைகளை கொய்து வந்ததா சொல்றாரு. ஸோ அந்த வெட்டன தலைகள் தான் அவருக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டி வீரர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த போர்ல ஆங்கிலேயர் கூட போர் புரிஞ்சப்போ ஒண்டி வீரனோட ஒரு பகுதி கையை வந்து வெட்டிடுறாங்க. ஸோ இதை கேட்டு பூலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. தென் அதுக்கப்புறம் ஒண்டி வீரனையும் ஒரு பகுதிகளில் அவரை சாவடிச்சிடறாங்க. ஸோ இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், பூலித்தேவரோட ராணுவ படையை வழிநடத்தியவர் ஒண்டி வீரர்.